வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு தேன் சிட்டு வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. அப்பதான் அதை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் எனக்கு உண்டாச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தேன் சிட்டு இந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு பேரு. ஹனி பேர்ட் அப்படின்னும் சொல்றாங்க. சிட்டுக்குருவியை விட இது சிறியது. இதோட அறிவியல் பேர் புரோட்டோடிஸ்கஸ். இது வேகமா பறக்கக்கூடியது. தேன் சிட்டுக்களால பின்னோக்கியும் பறக்க முடியும். மேலும் கீழும் பக்கவாட்டிலையும் பறக்க முடியும். ஆண் தேன் சிட்டுக்கள் ஆபரணங்களைப் போல மின்னும் வண்ணங்களை உடல்ல கொண்டிருக்கும். பெண் தேன் சிட்டுக்கள் நிறம் ஆண் தேன் சிட்டுக்களை விட பழுப்பா தான் இருக்கும். தேன் சிட்டுக்கள் பகலில் உற்சாகமாக இருக்கும். இந்தியாவோட அனைத்து காடு மலைகள்லயும் இது பரவலா இருக்குங்க. தமிழ்நாட்டுல காணப்படுற தேன் சிட்டுக்கள் 2 வகைப்படும். ஆனா உலகத்திலேயே தேன் சிட்டுக்கள் 132 வகை இருக்குங்களாங்க. அமெரிக்காவில் உள்ள ஓசானி சிட்டு ரகத்தை சேர்ந்த பறவையிடம் தேன் சிட்டு, ஊதா தேன் சிட்டு, ஊதா பிட்டு தேன் சிட்டு அப்படின்னு நிறைய இருக்குங்க. 2வது வகையே நம்ம தோட்டங்கள்ல சாதாரணமா காணப்படுற முதல் வகை கரப் ஜங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. சிறு காட்டுல தான் இதெல்லாம் பார்க்க முடியுமா. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்கள்லயும் இது காணப்படுது. தேன் சிட்டோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர்களில் உள்ள தேனை தான் இது உணவா உட்கொள்ளும். இது மலர்களில் உள்ள தேனை பறந்துகிட்டே குடிக்கும் அழகே தனிதாங்க. தேனை குடிப்பதற்கு ஏற்றாற் போல அதோட அழகு பார்த்தீங்கன்னா நீண்டதா வளர்ந்துருக்கும். பெரும்பாலான தேன் சிட்டுக்கள் கிளைகளில் அமர்ந்து தான் மலர்களில் இருக்கிற தேனை எடுக்கும். ஒரு நாளைக்கு 1000 முதல் 2000 வரை பூக்களை கடந்து செல்லுது. மேலும் உணவாக பூச்சி, கொசுக்கள், எறும்புகள், சிறு வண்டுகள் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளும். உண்பதற்காக தேடி பல 1000 கிலோமீட்டர் கூட பறந்து செல்லுதான் பார்த்துக்கோங்களேன். செடிகள்லையும் மரங்கள்லையும் கூடு கட்டும். கூடு கட்டும் முறைய சிறந்த பொறியாளரை போல இருக்குமா. ஆண் தேன் சிட்டு தான் கூடு கட்டுமா. இடத்தை முதல்ல தேர்வு செஞ்சு கூடு கட்டப்படும் கிளை வந்து வலுவா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பெண் தேன் சிட்டு வந்து இடத்த கூட்டிட்டு வந்து பரிசோதிக்குமா. அதுக்கு இடம் பிடிச்சாதான் அங்க வந்து கூடு அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குமா. கூடு கட்ட 3 வாரம் தேவைப்படும். கூடு கட்டப்பட்ட பின்னர் ஆண் தேன் சிட்டு வந்து வீட்டை பரிசோதிச்சு பார்க்கும். குறைபாடு இருந்தா சரி செய்யுமா. 2 பறவைங்களும் மனநிறைவு ஏற்பட்டா மட்டுமே வாழுமா. தேன் சிட்டு ஒரு முறை 3 முட்டை போடுமா. முட்டையை 3 வாரங்கள் அடைக்காக்கும். பெண் தேன் சிட்டு வெளியே செல்லும் போது ஆண் தேன் சிட்டும் முட்டைகளை பாதுகாக்குமா. தேன் சிட்டுகள் தமது உணவிற்காக ஒவ்வொரு பூவா போய் தேனை அருந்தும் போது ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு மகரந்தத்தை எடுத்து போகுது. மகரந்த சேர்க்கையில தேனீக்களைப் போல தேன் சிட்டுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு. தாவரங்கள், விதைகள், பழங்கள் உற்பத்தி செய்ய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. தேன் சிட்டுக்கள் சராசரியா 5 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இயற்கை பேரழிவு, காடுகள் அழிப்பு, அலங்கார பொருட்கள் தயாரிப்பு, வீடுகளில் வளர்ப்பு போன்ற பல்வேறு காரணங்களால இப்ப எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு வருதாம். கொலம்பியாவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காணாமல் போனதா கருதப்பட்ட தேன் சிட்டுக்களை தற்போது தான் விஞ்ஞானிகள் கண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தேன் சிட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.